எல்லோருக்கும் வணக்கம். நேத்து தாவேகா தலைவர் விஜய் அவங்க வந்து காரைக்குடியில பிரச்சாரம் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி மதுரையிலிருந்து வந்துட்டுருக்காங்க. எங்க ஊர் தான் காரைக்குடி. நாங்கலாம் போய் பார்க்குறோம். என்ன அப்படின்னா, நான் ஒரு கேள்வி தான் கேட்குறேன். இந்த பின்னாடி வரவங்களுக்கு நாங்களும் ரசிகர்கள் தான், நாங்களும் தொண்டர்கள் தான் அப்படின்னா, இப்போ நீங்க வந்து நேரா வந்து பாருங்க. அங்க இங்க வேற நிப்பாட்டுறாங்க, நிக்கிறாங்க. ஒரு கூட்டம் இருந்துச்சு அப்படின்னா நின்னு கை காட்டிட்டு தான் போறாரு. நீ நீ ஏன் பின்னாடியே ஃபாலோ பண்ற? விழுந்துச்சுன்னா, நீ உண்மையாலே உன்னோட நீ தொண்டனா இருந்த அப்படின்னா, அவருக்கு வந்து இடையூறு இல்லாத மாரி தான் நடந்துப்பியே ஒழிய, சும்மா பின்னாடி ஃபாலோ பண்றதுனாலயும், அவர் ஹாய் ஹாய் ஹாய்ன்னு பின்னாடியே தொரத்திக்கிட்டே வர்றதுனாலயும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. பத்தாததுக்கு அவர் மேல தான் அது பழி சொல்லா இருக்குமே தவிர, நீ வந்து விழுந்த அப்படின்னா, உனக்கும் காயம், அவருக்கும் தொண்டர்கள் விழுந்துட்டாங்க, தொண்டர்கள் விழுந்துட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து இது எதுக்கு? அ உண்மையிலேயே உனக்கு அவர் மேல ஒரு பற்றோ, பாசமோ, ஒரு ஒரு இ ஒரு அரசியல் தலைவரு, ரசிகரு, பெரிய ஃபேன் நானு அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா, உண்மையிலேயே நீ இதெல்லாம் பண்ண மாட்டீங்க. எதுக்கு இத பண்றீங்க? நேத்தெல்லாம் டிலே ஆயிடுச்சு. காருக்குள்ள வந்து அவர் பேச முடியல. அ இப்போ இந்த இந்த மாரி நீங்க இடையில இந்த மாரி வர்றது வந்து, அவரு எங்கேயா இருந்தாலும் வரதான் போறாரு. அவரு வந்து மக்களுக்கு அப்டின்ட்டு இறங்கிட்டாரு அப்டின்னா, அவர் எல்லா இடத்துலயும் வந்து தான் ஆகணும். அவரு வரதான் போறாரு திரும்ப. எல்லா நாளும் உள்ளக்கயே உட்காந்துக்க போறது கிடையாது. அப்புறம் ஏன்? ஆர்வம் இருக்கும். கண்டிப்பா இருக்கும். ஓகே. ஆனா, நீங்க பண்ற இந்த இந்த விஷயம்னால அவருக்கும் பாதிப்பு. இந்த மாரி நேத்து ஃபுல்லா நின்னு வெயில்ல வெயில் இது பண்ண நின்னு கடைசில அவர் வந்து பேச முடியல. ஏன்? டைம் ஆயிடுச்சு. அதனால ஒரு விஷயம் தான். இந்த மாரி வர்றவங்களுக்கு ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. நீ விழுந்தீன்னா உன் கை கால் தான் போகும். உன் வீட்ல உன்னைய பார்த்துக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. எதுக்கு? எதுக்காகவோ வந்து எதுனாலயோ விழுந்து நீ தேவையில்லாம நீ லைஃப் லாங் கஷ்டப்படணுமா? அந்த அறிவோட இது பண்ணுங்கடா.